தான் பார்க்க வேண்டும். ஓகே, தற்போது போடி தொகுதி முன்னாள் முதலமைச்சர் திமுக 7 நிமிஷம் டைம் இருந்தாலும் பரவாயில்ல, 4 நிமிஷம் எடுக்கிறான். அப்படிங்கிற ஒரு செய்தியையும் நம்ம பார்க்கிறோம். முன்னாள் அமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், அதே போன்ற அமைச்சர் அன்பில் மகேஷ் போட்டியிட்ட திருவெரும்பூர் தொகுதியில பின்னடைவை சந்தித்திருக்கிறார் அப்படிங்கிற ஒன்றையும் நம்ம பார்க்கிறோம். அமைச்சர்கள் போட்டியிட்ட முக்கியமான தொகுதிகளில் அவர்கள் தற்போது பின்னடைவை சந்தித்திருக்கிறார்கள். திருச்சி திருவெரும்பூர் தொகுதியில அமைச்சர் அன்பில் மகேஷ் தற்போது பின்னடைவை சந்தித்திருக்கிறார் அப்படிங்கிற ஒரு செய்தியையும் நம்ம பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நீங்க சொன்னதா சார், ஒரு முறை அது முதல் சுற்றுல திரு KKSSR பின்னடைவு இருந்தாரு, அப்புறம் அருப்புக்கோட்டையில் அவர் முன்னிலை வந்தாரு. அப்படியான ஒரு ட்ரையல் அப்படிங்கிறது தொடர்ந்து நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. எப்படி இருப்பாரு? ஆமா, அப்படின்ற தொடர்பு வந்து பல தொகுதிகள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால உறுதியாக ஜெயிப்பார்னு சொல்லி இப்ப நம்ம நம்புற சில பேர் வந்து தோற்கலாம், உறுதியாக பின்னடைவு இருக்காங்கன்னு சில பேர் வந்து வெற்றி பெறலாம். அதனால நான் மறுபடியும் ஏற்கனவே சொன்னபடி ஒரு 4-5 ரவுண்டுக்கு அப்புறம் ஒரு தெளிவு இருக்கும். ஆனா தொடர்ந்து தமிழக வெற்றி கழகம் முன்னணியில் தான் இருக்கும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த டிஃபரன்ஸ் அவ்வளவு இருக்கு. 90 தொகுதியில் வந்து அவங்க முன்னணியில் இருக்காங்க. ADMK பிளஸ் வந்து 63, DMK பிளஸ் வந்து 53. இந்த மார்ஜின் வந்து தொடர்ந்து கண்டினியூ ஆகிக்கிட்டே இருக்கும். ஓகே, தேர்தல் ஆணையம் வெளியிட்டிருக்கக்கூடிய அதிகாரப்பூர்வ நம்பர்ஸையும் நம்ம பார்க்கலாம். 60 தொகுதிகளுக்கான முன்னிலை விவரங்களை வெளியிடுறாங்க. அதுல அதிமுக 23 இடங்கள்ல முன்னிலை வகிக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. தாவேக 20 தொகுதிகளிலும், திமுக 10 இடங்களிலும், காங்கிரஸ் 2 இடத்திலும், பாஜக 1, பாமக 1, இந்திய கம்யூனிஸ்ட் 1, அமமுக 1, தேமுதிக 1 ஆகிய அடிப்படையில தற்போது 60 தொகுதிகளுக்கான அபிஷியல் நம்பர்ஸை தற்போது தேர்தல் ஆணையம் வெளியிட்டிருப்பதையும் நம்ம பார்க்கிறோம். தேர்தல் ஆணையத்தினுடைய எண்ணையும் நம்ம வரக்கூடிய இந்த நம்பர்ஸையும் பார்க்கும்போது எக்ஸாக்ட் நம்பர்ஸ் அப்படிங்கிற இந்த ட்ரெண்ட்ஸ் தொடரும் அப்படின்னு தான் நீங்க பாக்குறீங்களா? தேர்தல் ஆணையத்துக்கு நான் நம்பல. அதாவது எப்படி, நான் ரொம்ப சுருக்கமா சொல்றேன். ஒரு 20 இடம் ADMK முன்னிலைன்னு காமிச்சிருந்தா அந்த 64ல அவங்க 20 இடத்தை காமிப்பாங்க. TVK 90ல வந்து 19 இடத்தை காமிப்பாங்க. DMK 53ல வந்து 9 இடத்துக்காக தான் காமிச்சிட்டு இருக்காங்க. அதனால இதனுடைய ஃபிகர் வந்து ரொம்ப ரிலையபிள் கிடையாது. ஓகே, தற்போது வரைக்கும் 209 தொகுதிகளுக்கான முன்னணி நிலவரங்கள் அப்படின்னு பார்க்கறதுல 90 இடங்கள்ல தாவிகவும் 65 இடங்கள்ல அதிமுக கூட்டணியும் முன்னிலையில் இருக்கிறது அப்படிங்கறத பார்க்கிறோம். 53 தொகுதிகள்ல திமுக கூட்டணி முன்னிலையில் இருக்கிறார்கள் அப்படிங்கறத பார்க்கிறோம். அதுல பிரேக்கப் பார்த்தோம்னா அந்த 53ல 42 இடங்கள்ல நேரடியாக திமுக முன்னிலை வகிக்கிறது. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் 66ல 56 இடங்கள்ல நேரடியாக அதிமுக தற்போது முன்னிலையில் இருக்கிறது. பாஜக 3 இடங்கள்ல அங்கு முன்னிலையில் இருக்கிறார்கள். அமமுக 1 இடத்தில் முன்னிலையில் இருக்கிறது அப்படிங்கிற நம்பர்ஸை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். 210 இடங்களுக்கான முன்னணி நிலவரங்கள் கிடைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில அதர்ஸ்ல ஒரு நம்பர் கூடி இருக்கு. அதையும் நம்ம பார்க்கலாம். திருப்பூர்ல 5 தொகுதிகளிலும் 5 தொகுதிகள்ல மொத்தமுள்ள 8 தொகுதிகள்ல 5 இடத்தில் தாவேக முன்னிலை அப்படிங்கறத பார்க்கிறோம். திருப்பூர் மாவட்டத்தில் மொத்தமுள்ள 8 தொகுதிகளில் 5 தொகுதிகளில் தற்போது முன்னணி நிலவரங்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. 2 தொகுதிகள்ல அதிமுகவும் 1 தொகுதியில அங்கு திமுகவும் முன்னிலை வகிக்கிறது. மீதம் இருக்கக்கூடிய 5 இடத்துல தாவேக முன்னிலை வகிக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு நம்பர்ஸையும் நம்ம பார்க்கிறோம். நம்ம மண்டல வாரியா பார்க்கும்போது மேற்கு மண்டலத்துல இந்த முறை கணிசமான வாக்கு சதவீதம் உயர்ந்தது அப்படிங்கிற ஒன்றையும் நாம் பார்த்தோம். அந்த வாக்கு சதவீத உயர்வு SIR உள்ளிட்ட பல காரணிகள் இருக்கு. பட் ஜோன் வைஸா ஒரு பெரிய நம்பரை ஹிட் பண்ணது அப்படிங்கிறது ரிசல்ட்ல ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கான தாக்கம் இருக்கும். இந்த தாக்கம் இருக்கும். ஓகே, டாக்டர் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இப்போ என்னை பொறுத்தவரை வந்து இந்த நீங்கள் சென்னை மண்டலம் எடுக்கும்போது இதை விட பெரிய ஷாக்கிங் நியூஸ் வர திமுகவுடைய கோட்டை. திமுக வந்து போன தேர்தலில் வந்து ஏறத்தாழ கம்ப்ளீட் கிளீன் ஸ்வீப்பு. அப்படி இருக்கும்போது ஒரு பிளேயர் வந்துட்டு, அது இப்போ 91ல பார்த்தீங்கன்னா அதிமுக ஸ்வீப் பண்ணுச்சு. அதே மாதிரி 2011ல் அதிமுக ஸ்வீப் பண்ணுச்சு. அதை தாண்டி ஒரு ஸ்வீப் என்பது வந்து சென்னையில் இருந்ததே கிடையாது. அப்போ அந்த அளவுக்கு ஒரு தாக்கம் வந்து இங்கே இருப்பதை வந்து நாமெல்லாம் நினைச்சா ஒரு 27% to 30% ஓட் தான் வரும். அந்த இடத்தை தாண்டி வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை என்று நினைத்துக் கொண்டிருந்தோம். அந்த இடத்துல வந்து ஒரு அதோட அதிகமாக வருகிறதோ என்ற அந்த ஒரு விஷயம் தான் இங்க வந்து ரிசல்ட் ஆகி கொண்டிருக்கிறது. இனியும் நிச்சயமாக பல ஏரியாஸ் இருக்கிறது. அந்த ஏரியாஸ் எண்ணினாலும் இந்த நிலை வந்து தொடர்ந்தால் நிச்சயமாக நாம் அறிய வேண்டிய முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, முதல்வரும் டெப்டி முதல்வரும் வந்து இதனால வந்து தோக்கக்கூடிய அந்த வாய்ப்புக்கு தள்ளப்படுகிறார்கள் நான் பார்க்க வேண்டும். அதே மாதிரி பாக்கி இருக்கின்ற அமைச்சர்கள் மாசுரமணியமானாலும் சரி, சேகர்பாபு ஆனாலும் சரி, இதெல்லாம் வந்து நாம் வந்து அன்பிரசிடென்டட், நாம் ஒரு பெரிய ஒரு வரலாறு ஹிஸ்டரி இந்த மேக்கிங்கை பார்த்து கொண்டிருக்கிறோம். சாதாரண தேர்தல் இல்லை என்றுதான் நமக்கு தெரிய வேண்டும். I am humbled as a result of what I see in front of me. சென்னையில் மட்டும் கிடையாது, பாக்கி இருக்கிற இடங்கள் எல்லாருமே வந்து
தமிழக மக்கள் வந்து எப்பவுமே ஒரு டிசைசிவ் மேண்டேட் தான் கொடுப்பார்கள். அந்த டிசைசிவ் மேண்டேட்டா இது என்று இது இருக்கலாம் என்று கூட நான் இப்போது நினைக்கிறேன். ஓகே, தேர்தல் ஆணையம் தற்போது 74 தொகுதிகளுக்கான முன்னணி நிலவரங்களை அறிவித்திருக்கிறார்கள். அதனுடைய பிரேக்கப்பையும் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். தற்போது 3வது இடத்துல முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார் திருமங்கலம் தொகுதியில அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார் 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறார். அங்க அவர் ஒரு பின்னடைவை சந்தித்திருக்கிறார் அப்படிங்கிற செய்தியையும் நம்ம பார்க்கிறோம். அதே நேரத்துல தேர்தல் ஆணையம் வெளியிட்டிருக்கக்கூடிய அபிஷியல் நம்பர்ஸ் அப்படிங்கறத பார்க்கலாம். 74 இடங்களுக்கான முன்னிலை விவரத்துல அதிமுக 28 தொகுதிகளில் முன்னிலையில் இருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு டேட்டாவை தேர்தல் ஆணையம் கொடுக்கிறது. தாவேக 26 இடங்களிலும், திமுக 12 இடங்கள், காங்கிரஸ் 2, பாஜக 2, பாமக 1, இந்திய கம்யூனிஸ்ட் 1, அமமுக 1, தேமுதிக 1 என்ற அடிப்படையில தற்போது தேர்தல் ஆணையம் சொல்லக்கூடிய 74 தொகுதிகளுக்கான முன்னிலை நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம். 212 இடங்களுக்கான முன்னணி நிலவரங்கள் நமக்கு எடுக்கக்கூடிய அந்த ரியல் நம்பர்ஸ் அடிப்படையில் நம்ம பார்க்கலாம். அதுல 92 இடங்கள் தாவேக, 66 அதிமுக கூட்டணி அப்படிங்கிற அடிப்படையிலும் நம்பர்ஸ் இருக்கு. திமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் 53 இடங்கள், அதர்ஸ்ல ஒரு நம்பர் இப்ப கூடி இருக்கிறது. அந்த அதர்ஸ் நாம் தமிழராகவும் இருக்கலாம் அல்லது இண்டிபெண்டன்டாகவும் இருக்கலாம் அப்படிங்கிற அடிப்படையில எப்படி பார்க்கிறீங்க சார்? அந்த ட்ரெண்ட் தான் கண்டினியூ ஆகிட்டு. ஓகே, இந்த ட்ரெண்ட் தான் கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. தேர்தல் ஆணையம் மட்டும் அந்த ட்ரெண்டை வந்து சொல்லாமலே இவங்க முன்னிலை ஒரு ஃபிகர் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. 4வது ரவுண்டுக்கு அப்புறம் இந்த ட்ரெண்ட் கண்டினியூ ஆச்சுன்னா